உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, ஜெயங்கொண்ட சோழீஸ்வரனுடைய இந்த திருக்கோயிலில் இன்றைக்கு நிகழக்கூடிய பாடுபாடு முத்தப்பருடைய விழாவில் 6வது ஆண்டு விழாவில் இதற்கெல்லாம் காரணமாய் இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய ஐயா நற்பணி நாயகர் VNCP வள்ளியப்பன் அவர்களே, சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்தி வந்தோம், எட்டும் அருகினில் ஆணுக்கு இங்கே பெண் இடைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாரதியார் பாடினார் இல்லையா? அந்த பாரதியார் இன்னைக்கு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார். நட்பு நெறி என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கு மனதை பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி விதித்திடுவோம். அந்த மாதிரி பெண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாதிரி மிக சிறப்பாக இன்றைக்கு பாடுவார் முத்தப்பருடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய திருமதி தேனம்மை லட்சுமணன் அவர்களே, எனக்கு அடுத்து மிக சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை வழங்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர், பேராசிரியர், பல நூல்களுக்கு ஆசிரியர் அன்புக்குரிய தேனப்பன் அவர்களே, இந்த விழாவுக்கு வந்து வரவேற்புரை நல்கியும் அறிமுக உரை நல்கியும் அதையெல்லாம் நான் பேசக்கூடிய சிறப்புரை மாதிரி நீட்டித்து விட்ட பெருமக்களே, சிறப்புரை நான் என்ன பேசுறது, அறிமுக உரை பேசுறாரு, அது ஒரு சிறப்புரை. அதுக்கப்புறம் ஐயா தலைமை உரை, அது ஒரு சிறப்புரை. ஆக என்னுடைய சிறப்புரை இப்பொழுது சிறிய உரையாக மாறிவிட்டது. இப்ப பயமா இருக்கு. இந்த நேமங்கோயில் ஆளுகள் ஒருத்தரும் ஒரு சிறப்புரை செய்வார்கள் போல் இருக்கிறதே. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு செய்தி, அந்த காலத்துல ஒரு ஜமீன்தார் வீட்டுல கல்யாணத்துல நாதஸ்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. நம்ம திருவாவடுதுறை ராஜரத்னம் பண்ண மாதிரி அந்த காலத்துல ஒரு நாதஸ்வரம் அருமையா வாசிக்கிறார். 2 மேடம் நாதஸ்வரம், பின்னால ஒருத்தர் ஒத்து ஊதுறான். ஒத்துன்னா தெரியுமா? இந்த கும்முன்னு வாயில வச்சு அப்படியே ஊதிக்கிட்டு இருப்பான், எடுக்காம ஒத்து ஊதுறான். 2 மணி நேரம் முடிஞ்சு ஜமீன்தாரை கூப்பிட்டாங்க. ஐயா, எல்லாருக்கும் மாலை போடணும். முதல்ல யாருக்கு மாலை போடணும்? நாதஸ்வரம் வாசித்தவருக்கா, மேடக்காரருக்கா, ஒத்து ஊதுனவருக்கா? என்னம்மா? நாதஸ்வரம் கரெக்ட். நாதஸ்வரம் வாசித்தவருக்கு முதல்ல மாலை போடணும், மேடம் வாசித்தவருக்கு 2வது மாலை போடணும், இந்த ஒத்து ஊதுனவருக்கு அப்புறம்தான் போடணும். ஜமீன்தார் வந்தாரா, தேகமா பார்த்தாரா, பெரிய மாலையை கொண்டு போய் பொன்னாடையோட ஒத்து ஊதுனவருக்கு கழுத்துல போட்டார். சும்மா கையை தட்டுறீங்கல்ல, மாட்டிக்க போறீங்க பாருங்க. ஒத்து ஊதுனவர் கழுத்துல போட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவர் தான் நாதஸ்வரம் இல்ல, அவர் எடுத்து ஊதுனாரு, இவர் எடுக்காம ஊதுனார். 2 மணி நேரம். புரியுதா? புரியலையா? இன்னும் புரியல. நான் அடுத்த விஷயம் சொன்னா தானே புரியும். இப்ப 2வது விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பணம் அனுப்பிச்சார். அது சென்னைக்கு வந்துச்சு. சென்னையில இருந்து அதை மணியாடர்ல ஒருத்தர் அனுப்பிச்சார். இப்ப இப்படி சொல்லுவோம், VNCP வள்ளியப்பன் அவர் அங்கே இருந்து மணியாடர்ல தேனம்மை லட்சுமணனுங்கிற ஆட்சிக்கு பரிசு பணத்தை மணியாடர்ல அனுப்பிச்சார். வச்சுக்கிடுங்க. மணியாடரை கொண்டாந்து ஒரு போஸ்ட்மேன் கொடுத்தான். பாராட்டு VNCP வள்ளியப்பனுக்கா, போஸ்ட்மேனுக்கா வாங்கின தேனம்மை ஆட்சிக்கா? போஸ்ட்மேனுக்கு மரியாதை நடந்துட்டு. புரியுதா? புரியலையா? நான் தான் போஸ்ட்மேன். கொடுத்ததே வள்ளியப்பன், வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி தேனம்மை ஆட்சிக்கு.
நடுவில் இருந்த போஸ்ட்மேனுக்கு மரியாதை நடக்குது. புரியுதா? இப்ப நல்லா புரியுதா? அந்த கதை புரியுதா? அவங்கதான் நாதஸ்வரம், நான் தான் ஒத்து. அந்த ஜமீன்தார் நாதஸ்வரத்துக்கு மாலை போடாம எப்படி ஒத்துக்கு மாலை போட்டாரோ அது மாதிரி அவர்களுக்கு பாராட்டு. அதை விட அதிகமா இந்த போஸ்ட்மேனுக்கு பாராட்டு, இந்த ஒத்துக்கு பாராட்டு. இது யாருடைய கருணை? ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தரநாயகி அம்பாளுடைய. நான் சில விஷயங்கள் குறிச்சு வச்சேன், அதை மட்டும் சொல்லி பண்ணேன் உங்களுக்கு. ஆச்சு, இன்னைக்கு பாராட்டு யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு பாராட்டு 99%. அவ்வளவுதான். உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் பாராட்டு? 100% யாருக்கு பாராட்டு? உங்க வீட்டுக்காரர் லட்சுமணன் செட்டியாருக்கு 100% பாராட்டு. வீட்டுக்காரருடைய அந்த தூண்டுகோலினாலே விளக்குகள் மிக சிறப்பாக எரியும் என்று காட்டியவர் அந்த லட்சுமணன் செட்டியார். முதல்ல அவருக்கு பாராட்டு. அது சரியா தப்பா? முதல்ல அங்க அவரு பார்த்து என்ன நீ எழுதுறேன்னு சொல்லிவிட்டா கதை முடிஞ்சு வச்சு. பின்னால தூண்டுகோல் வேணுமா இல்லையா ஐயா? அவங்க அப்பச்சி விளக்கை ஏத்தலாம், வீட்டுக்காரர் தான் அதை தூண்டி விடணும், தூண்டு குச்சி வளர்த்த. அதனாலே ஆட்சியை பாராட்டுவதை விட அதிகமாக லட்சுமணன் அவர்களை பாராட்டு. ஐயா, ஒரு தமிழுக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்குது, நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு சொத்து கிடைக்குது. அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு கிடைக்கிறது. இது தொடர்ந்து கிடைக்க வேண்டும். புரியுதா? ஏன் பாராட்டுறது தெரியுமா? இன்னொரு காரணம், கண்ணதாசு அழகா சொல்லுவார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அங்க ஒருத்தனை போய் கேட்டேன், அது ஏன் கேட்கிறீங்க? நமக்கு வீட்டுக்காரர் கிடைச்சது வரம் இல்லை, சாபம் இல்லை. அவன் தலையெழுத்து அப்படி. இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆட்சிக்கு பாராட்டு, செட்டியாருக்கு பாராட்டு, அவர்கள் குழந்தைகளுக்கு பாராட்டு, அவர்களுடைய தந்தையார், மாமனார், மாமியார், அத்தை அத்தனை பேருக்கும் பாராட்டு. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஆமா, நகரத்தார்கள்ல ஆண்களுக்கு கவிதை ஆற்றல் அதிகமா, பெண்களுக்கு அதிகமா? 6 வருஷம் பரிசு கொடுத்திருக்காங்க, 5 வருஷம் ஆண்கள் தான் வாங்கியிருக்காங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? என்ன 5 வருஷம் வாங்கினவங்க எல்லாம் உங்களுக்கு மனுஷரா தெரியல? ஒண்ணுமில்ல, ஆண்டாள் நாச்சியார் ஒரு பொண்ணு. ஆழ்வார்கள் எத்தனை பேரு? ஆட்சி நல்ல வேலை. புரியுதா? எத்தனை பேர் தெளிவா இருக்காங்க? ஆழ்வார்கள் 12 பேரு. 12 பேர்ல பொண்ணு எத்தனை? ஆண்டாள் நாச்சியார். ஒரு பேரறிஞர் எழுதுகிறார், 11 ஆழ்வார்கள் பாடிய பாடலை ஒரு தராசு தட்டில் வைத்து ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலை ஒரு தராசு தட்டில் வைத்தால் நாச்சியார் பாடல் கீழே இருக்கும், மற்ற தட்டு மேலே போய்விடும். புரியுதா? 11 பேர் பாட்டுக்கும் சமம். என் கொஞ்சம் கூட நாச்சியார் திருமொழியும் திருப்பாவை. நாயன்மார்கள் எத்தனை பேரு? 63. ஏன் கேள்விக்கிறேன் தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா பதில். நமக்கு காலேஜில் கேள்வி கேட்ட பையன் சொல்ல போறது அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. இவங்களை கேட்டா சொல்லுவாங்க. சரி, நம்ம நாயன்மார்கள் எத்தனை பேரு? அது எத்தனை பேரு பெண்கள்? எத்தனை பேரு பெண்கள்? 3 பேரா 4 பேரா? 3 பேர். யார் யார்? இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்கரசியார். சரினா 63 நாயன்மார்களில் அந்த 3 பேர்ல ஒரே ஒரு நாயன்மார் மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க. அது யாரு? அப்பாடா, தெளிவா இருக்காங்களா அவங்க? உங்களையும் கேட்கலாமா? இப்போ வந்துருச்ச தலைப்பு அதெல்லாம் கிடையாது. இப்போ பேச்சு தான் தூக்கி அந்த பக்கம்
63 நாயன்மார்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய தகுதி ஒரே ஒரு ஆட்சிக்கு உண்டு. முதல்ல பாடினது யாரு? காரைக்கால் அம்மையார். திருஞான சம்பந்தருக்கு முன்னால, திருநாவுக்கரசருக்கு முன்னால, ஏன் திருவாசகம் மாணிக்க வாசகருக்கு முன்னால ஆண்டவனை பாடலாம் என்று காட்டி பாடியது ஒரு ஆட்சி காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் மீது வெண்பா பாடியது ஒரு ஆட்சி முதல்ல காரைக்கால் அம்மையார். எழுத்தண்ணி கட்டளை கலித்துறை, அது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது ஐயா தேனப்பனை கடுங்க. எழுத்தண்ணி கட்டளை கலித்துறை பாடியது காரைக்கால் அம்மையார். அந்தாதி பாடியது காரைக்கால் அம்மையார். அங்க போட்ட பிள்ளையார் சொல்லி வளர்ந்து 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 இன்றைக்கு நேமம் கோயிலில் தேனமை லட்சுமணனாக பலமாக படுத்து காரைக்கால் அம்மையார் போட்ட விதை மரமாகி வளர்ந்து கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு அப்புறம் தேனமை லட்சுமணனாக இன்றைக்கு படம் தந்திருக்கிறது. அதனால நமக்கு இது ஒன்றும் பெரிய காரியம். இன்னும் ஒன்று சொல்லவா? ராமநாதபுரம்னு ஒரு ஊர் தெரியுமில்ல, அங்க ஒரு அரண்மனை. அரண்மனைக்கு என்ன பேரு? ராமநாதபுரம் அரண்மனைக்கு ஒரு பேரு. என்ன பேரு? ராமலிங்க விலாசம். எழுதி வச்சுக்கோ. ராமநாதபுரம் அரண்மனைக்கு என்ன பேரு? ஆமா, ராமேஸ்வரம் ராமலிங்கம் தானே. ராமேஸ்வரம் திருப்பணி அவருதானே அந்த காலத்துல. ராமேஸ்வரம் திருப்பணி மிக பெருசா பண்ணினது யாரு தெரியுமா? 1 சேதுபதி மகாராஜா, 2 தேவகோட்டை ஜமீன்தார் குடும்பம், ஏஆர் குடும்பம். இந்த 2 பேர் தான் ராமேஸ்வரத்துல பெருந்திருப்பணி. சரி, அதுக்கு பேரு ராமலிங்க விலாசம். ராமலிங்க விலாசத்துல பாஸ்கர சேதுபதினு ஒரு மகாராஜா மேல நிற்கிறார் அரண்மனையில மாடியில. அன்னைக்கு பௌர்ணமி. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரா, இவர் கையில ஒரு முத்திர மோதிரம் போட்டிருக்கார். கீழே கவிஞன் மனைவி ஒரு ஆட்சி மரங்கறிய. அந்த ஆட்சி குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாளாட்டுகிறார். அந்த காலத்துல தாளாட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? இருக்கா? சும்மா கதை பண்ணாரு. நீங்க தான் பாடுறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். உங்க பேரம் பேச்சுக்கு பாடுறீங்க. உங்க பொண்ணு மருமக பாடுறாங்களா? டேப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுருப்பாங்க. அந்த பையன் கீழே இறங்கி, நான் தூங்குறேன் அத்தா, நீ பாட்டை போடாதே, தாராட்டு போதும். புரியுதா? தாராட்டு. அந்த ஆட்சி கீழே தாராட்டு பாடுது. அந்த ஆட்சி தாராட்டு பாடு. மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்முடைய மகாராஜா. தாராட்டு எப்படி பாடுது? பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இல்ல, தானம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ. நீ திருஞான சம்பந்தரா? ஒன்றை அணில் தம்பரத்தில் கூத்தாடு மையனுக்கு மன்றொண்டனாக வளர்ந்தவன் நீதானோ. நீ யாரு? மன்றொண்டனா? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழில் சொல்லை மணியாக தொடுத்தவன் நீதானோ. அருமையான இலக்கியம். நீ மாணிக்க வாசகரா? 4000 கேட்கிறதுக்கு பெருமாள் நம்ம வீட்டுக்கு குழந்தையா வந்தாரா? 4000 தமிழின் நல்ல முதம் உண்டிடமா பாராடி நீங்கி ஒரு பாலகனாய் வந்தானோ. பாட்டை கேட்டாரா? நேர மகாராஜா நிற்கிறாரா? தன்னை அறியாம தாளம் போட்டார். பாட்டில் ஈடுபட்டுட்டார். தாளம் போட்ட போது இந்த விரல்ல முத்திர மோதிரம் இருந்துச்சுல்ல, விலை மதிக்க முடியாத மோதிரம், பரம்பரையா உள்ள மோதிரம். ராஜா ராமச்சந்திரன் சேதுபதி மன்னருக்கு கொடுத்த மோதிரம். எத்தனையோ தலைமுறை அந்த மோதிரத்துல
நிலவு ஒளி பட்டது. அந்த கவிஞன் வீட்டு முற்றத்துல அது பட்டு அப்படி ஆடுது. இந்த கண்ணாடிய வெயில்ல காமிச்சா தெரியுமில்ல, புரியுதா? ஒளி அது மாதிரி ஒரு எதிர் ஒளி இல்லை, எதிர் ஒளி அங்கு அடிக்குது. கவிஞன் மனைவி இதை பார்த்துட்டான். திடீர்னு இப்படி மகாராஜா மேல இருந்து பார்க்கிறார். அரண்மனை மேல்மாடம், இவங்க வீடு கீழே. புரிஞ்சு வச்சு மகாராஜா நம்ம பாட்டை கேட்கிறார். பாட்டோட பாட்டா மகாராஜாவை சேர்த்து பாடணும். அது குழந்தைக்கு தாலாட்டாய் இருக்கணும். மகாராஜா பெருமை அதுல வரணும். அதுல முத்திர மோதிரமும் வரணும். எவ்வளவு கஷ்டம்! என்கிட்ட கேட்டா இருங்க, நான் அன்னைக்கு எழுதி வச்சுட்டு சொல்றேன். அந்த ஆட்சி நினைச்ச மாத்திரத்துல பாட்டு 29 புஸ்தகம் நினைச்ச மாத்திரத்துல எழுதி இருக்கிறாங்க. மறக்காதீங்க. எங்க பேர அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1976 நானும் அவரும் பம்பாய் தமிழ் சங்கத்தில் பேசணும். 1976 ஒருத்தர் புத்தகம் எழுதியிருந்தார். அப்துல் ரஹ்மான் சொன்னார், இந்த புத்தகம் நன்றாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னார், அந்த காலத்துல நம்ம பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே புத்தகத்தை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளே புத்தகத்தை கிழித்து விடாது. இப்போ புத்தகங்களே பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி மட்டமான புத்தகம் வருது. இந்த புத்தகம் பிள்ளைகளை கிழிக்காது. பிள்ளைகள் கிழிந்திருந்தாலும் ஒட்டு போட்டு விடுகிறார். கிழிக்க தக்கிறது தானே நல்லது. ஊசி தேவையா இல்ல கத்திரிக்கோள் தேவையா? கத்திரிக்கோள் வெட்டிடும், ஊசி ஒட்டிடும். அதான் காலத்த ஊசின்னு பட்டணத்து சாமி சொல்லிட்டு போனார்ல. ஊசி எதுக்கு சொல்ல வந்தேன்? 29 நூல். பிள்ளைகளுக்கு ஏதாவது குறை இருந்தாலும், நம்முடைய மனசிலே குறை இருந்தாலும், அது உமையாளுக்கு இருந்தாலும், உமையாள் சிட்டிய வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? இந்த ஆட்சி எழுதியிருக்கா புஸ்தகம், அதெல்லாம் எல்லாத்தையும் ஒட்டு போட்டு ஒழுங்காக்கக்கூடிய புத்தகம். அது மாதிரி அந்த ஆட்சி, எந்த ஆட்சி? அப்போ சேதுபதிக்கு கீழே பாடின ஆட்சி. பாடல் தாலாட்டில சேர்க்கணும். சேதுபதி பெருமை வரணும். பாட்டோட பாட்டா சேர்த்து விட்டுட்டான். உடனே வருது பாட்டு. இம்மென்னு முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு வரும் அவனுக்கு. அப்படியே பாடிட்டான். என்ன பாடினான்? திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். அடே அப்பா, அவன் பெருமை வந்துருச்சு. 8 திக்கிலும் உலகம் போற்றக்கூடிய சேதுபதி ராஜேந்திரன் இந்திரனுக்கு சமானம். இதுவரைக்கும் தாளம் போட்டவன் தாளத்தை நிறுத்தினான். ஐயோ, இதுவரைக்கும் என்னத்தையோ பாடினா நல்லா இருந்துச்சு, கேட்டேன். இப்ப என்னையில பாட ஆரம்பிச்சுட்டா. வயது பாடுவாளோ, பாட்டி பாடுவாளோ, எப்படி பாடுவாளோ தெரியலையே. தமிழ்ல ஒரு பாட்டோ வைதலோ வந்து விட்டால் அது காலகாலத்துக்கு நிற்குமே. என்னை பத்தி இவன் என்ன பாட போறாளோ தெரியலையே. அப்படியே தாளம் போட்டதை நிறுத்திட்டேன். மோதிரத்தினுடைய ஒளி நின்று போச்சு. ஆட்சிக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம பாட்ட ராஜா கேட்கிறார். புரிஞ்சு போச்சுல்ல? இப்போ ஒரு வரி பாடிவிட்டாளா? ஒரு வரி என்னத்தை பாடினா? ராஜா பெருமையை பாடினா. இன்னும் முத்திர மோதிரத்தை பாடு. இந்த பையன் அழுதுட்டு இருக்கேன், அதுக்கு தகுந்தாப்பட வரணும். இருக்குது ஒரு வரி. கெட்டியாரி அழகா பாடினான். திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். அவன் காதத்தி அடுத்து என்ன சொல்ல போறா? திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்ட ஆசைப்பட்டாயோ? ஏண்டா, அவன் கையில போட்டிருக்கிற கற்கட்டு வைரக்கட்டு மோதிரம், கற்கட்டு மோதிரத்தை கண்ட ஆசைப்பட்டாயோ? ராஜாவுக்கு சந்தோஷம். ஆகா, தமிழ்ல என் பேரு வந்துச்சு. இந்த தாய் 2 வரி பாடிட்டார். திவானை கூப்பிட்டார். திவான் வந்தார். ஒரு குழந்தைக்கு வைக்க வேண்டிய ஆடையெல்லாம் எடுத்து வச்சாச்சா, மோதிரத்தை கலட்டி வச்சார். யாருக்கு?
மிக அற்புதமாக பாடிய அந்த ஆட்சிக்கு இந்த மோதிரத்தை கொடுங்கள். அது அப்படி சொல்லல. அப்படி சொன்னா நான் இப்ப வர பாராட்ட மாட்டேன். அந்த ஆட்சியினுடைய 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் பரிசு சொல்லல. 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் அன்பளிப்பு சொல்லல. என்ன சார், என்னதான் சொன்னா சொல்லுங்க. 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் காணிக்கை. என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, ரசிக்க மணி ஒருத்த பக்கத்தில் இருக்க காணிக்கை. புரியுதா? அந்த ஆட்சியினுடைய மரபு தேனம்மை லட்சுமணனாக இன்றைக்கு வந்திருக்கிறது. 29 புஸ்தகம் நான் சிலது குறிச்சு வச்சேன். இப்ப எனக்கு அது ஒரு ஓரத்தில் மறந்துட்டு முக்கியமா 3 விஷயம் சொல்லணும்னு வந்தேன். முதல் பாராட்டு அவர்கள் சொல்லியாச்சா. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். நமக்குள்ள எத்தனையோ தேனம்மை லட்சுமணர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எழும்பட்டும். அவர்களை எழுப்ப வேண்டிய கடமை அவர்களுடைய கணவன்மார்களுக்கு இருக்கிறது. நான் முக்கியமா சொல்ல நினைச்சது இதுதான். ஒரு தேனம்மை ஆட்சி இப்படி எழுதணும்னா அந்த லட்சுமணன் செட்டியார் உதவியா இருக்கணும். இங்க 1000 தேனம்மை ஆட்சிகள் வீட்டுக்குள்ள ஊர்கதை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அவளை பத்தி இவளை பத்தி, அவ என்ன ஆனா, இவ என்ன ஆனா, எவ என்ன ஆனா, நமக்கு என்ன? இப்படி பேசுவதை எழுதுங்கள். என்ன உங்களால் முடியும். உழவும் தொழிலும் இசைப்பாடும், உண்மை சரித்திரம் அசை போடும், இடவில் அழுதிடும் பெண் கூட செட்டி நாட்டில் இசையோடு அழுவது கண்கூடு. பழைய பாட்டு நாமக்கல்லார் பாடினார். எத்தனை தேனம்மை ஆட்சிகள் இருக்கிறார்களோ அத்தனை தேனம்மை ஆட்சிகள் வர வேண்டும். இவர்களுக்கு பாடுவார் முத்தப்பர் விருதை கொடுத்து நம்முடைய VNCT வள்ளியப்பன் சதித்து போக வேண்டும். வைரவன் கோயில்ல பண்டிதமணிக்கு சிலை கிடையாது. வாசுப மாணிக்கத்துக்கு சிலை கிடையாது. உங்களாம் ரொம்ப பெரியவங்க சரிதானா? இளையாத்தக்குடியிலே பெரிய கவிஞர்கள் உண்டு, சிலை கிடையாது. மாத்தூர்ல உண்டு, கண்ணதாசன் மறக்காதிய, சிலை கிடையாது. ஒரு கவிஞனுக்கு, தன்னுடைய கோயிலில் பிறந்த ஒரு கவிஞனுக்கு ஒரு சிலை எடுத்து அதோடு விட்டு விடாமல் ஆண்டுதோறும் அவர் பெயரால் விழா எடுத்து வரக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பட்டம் கொடுத்து பாராட்டக்கூடிய ஒரே கோயில் நேமம் கோயில். நான் நேமம் கோயில் இல்லை, அதனால தைரியமா பேசலாம். ஆமா, 6 பேருக்கு பரிசு கொடுத்தீங்க. அது எத்தனை பேர் நேமம் கோயில்? அதுக்கு அர்த்தம் யார் யாருக்கு பரிசு கொடுத்தீங்க? சிவன்புரி சிங்காரம், அவரு மாத்தூர் கோயில். சபா அருணாசலத்துக்கு கொடுத்தீங்க இல்லையா? அவர் இடையாத்தங்குடி. அது சோமசுந்தரம் பைரவன் கோயில், சோசோமி சுந்தரம் பைரவன் கோயில், செல்ல கணபதி பிள்ளையார் பிள்ளை கோயில், தேனம்மை ஆட்சி மாத்தூர் கோயில். சில ஊர்ல அவங்க கோயில்னா நம்மால் ஒருத்தருக்கு முதல்ல விடுறா. கோயிலை பார்க்காமல் ஆமாங்க. கோயில் யாரு? பாருங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா, வந்து பேசுறீங்க. எந்த கோயிலையும் ஒரு ஈடுபாடு வரும். என் நம்மால் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அப்புறம் மற்றவனுக்கெல்லாம் கொடுக்கடா. அப்படி இல்லாம விருதை திருப்பி போட்டா என்ன? எம்பி தானே சொன்னாரு, எம்பி ராமசாமி. துருவி ஆராய்ந்து தகுதிக்கு மட்டுமே பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியமத்தோடு பரிசு கொடுத்தவர்கள் நேமம் கோயில். நேமம் கோயில் தெரியுமா? இவர்களுக்கு
நியமம் கோயில். நேமன் கோட்டை, ஏமன் கோட்டை அது வேற கதை. நியமம்னா தெரியுமா? திருமந்திரம் படிச்சிருக்கீங்களா? திருமந்திரத்துல அட்டாங்க யோகம் நான் 50 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கல. திருமந்திரம் 1967 இருந்து படிக்கிறேன். அட்டாங்க யோகம், நியமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, 8 படி. 2வது படி நியமம். நியமம்னா தப்பு செய்யாம இருக்கிறது. நியமம்னா ஒழுங்கான காரியத்தை முறையா செய்கிறது. ஒழுங்கான காரியத்தை முறையாக செய்தமையினாலே அன்றைக்கு இவர்களுக்கு நேமம் கோயில்காரர்கள் என்று பெயர் வந்தது. அதை தக்க வைத்துக் கொண்டு தன்னுடைய கோயிலுக்கு பரிசு கொடுக்காமல் துருவி துருவி ஆராய்ந்து தக்கவர்களுக்கு பரிசு கொடுத்ததனாலே நியமம் கோயில், நேமம் கோயில் என்ற பெயர் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. அதற்கு காரணமான வண்டியப்பன் அவர்களுக்கு காரணம். மற்ற ஊர்ல வண்டின்னு பேரு போடுவாங்க, வண்டி அம்மைன்னு பேரு போடுறது செட்டிநாடு, வண்டி அப்பன்னு பேரு போடுறது செட்டிநாடு. யாருக்கு பாராட்டு தெரியுமா? முதல்ல சிலை வச்ச புண்ணியவானுக்கு பாராட்டு. யாரு சிலை வச்சது? சிதம்பரம் செட்டியார். VN செட்டி, சிதம்பரம் செட்டியார். இந்த சிலையை வச்சு அற்புதமா இந்த பிள்ளைகள் தான் படிக்குது. என்ன காரணம்? சிலையை வச்சு ஒரு 4 பாட்டை எழுதி போட்டு விட்டாங்களா? ஏமா அங்கதானே எடுத்தீங்க இந்த பாட்டெல்லாம், சரிதானா? 3 பாட்டா 4 பாட்டா? 3 பாட்டு எழுதி போட்டு படிக்கிறாங்க. ஆமா, இத்தனை ஆட்சிமார் வந்திருக்கு, 3 பாட்டு யாருக்கு தெரியும்? கையை தூக்குங்க. என்ன ஒத்தனை ரொம்ப கம்மியாக தூக்குறீங்க? எல்லாருக்கும் தெரியுமா? திருவாசகம் படிக்கிற போது படிச்சிருக்கீங்க. அப்போ பாராட்டுகள், வாழ்த்துக்கள், உங்களுக்கும் பாராட்டு, சரிதானா? இந்த பிள்ளைகள், அதனால இவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாராட்டுக்கள். இன்னும் ஒரு விஷயம், இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு வந்து எனக்கு பாராட்டு கொடுத்த பொழுது ஒரு 150 பேர், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல கூடவே இருக்கு. வெளியில எல்லாம் நிக்கிறாங்க. கம்பன் சொல்லுவான், பார் திருத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் திருத்ததோ. படை பெருசா போனதுனால உலகம் சின்னதா தெரியுதா, இல்ல உலகம் சின்னதா போனதுனால படை பெருசா தெரியுதா? நேமங்கோயில் கோடீஸ்வரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருவிழா நடத்த போறீங்க, பாராட்டு. இந்த கட்டணம் இனிமே பத்தாது. இந்த பாருங்க, கொடுத்த பாருங்க, வெளியே நிற்கிறாங்க. இந்த கட்டடம் இனிமே பத்தாது, பெரிய கட்டடத்தை கட்டணும். நேமம் கோயில் சாஸ்திரங்கள் திருப்பணி அவ்வளவு பண்ணியவர்கள், மறக்காதீங்க. திருவையாற்றிலே கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேல் செலவழித்து 1937 திருப்பணி பண்ணினது நேமங்கோயில். திருவேடக திருப்பணி நேமங்கோயில், மறக்காதீங்க. திருவையாற்றிலே எத்தனை காலமா அன்னதான சட்டம் நடக்குது. NP ராமசாமியை கேளுங்க. நேமங்கோயில் பெருமக்கள், தொழில் அதிபர்கள், நேமங்கோயில் பெருமக்கள், நன்றாக பாடக்கூடியவர்கள். அதிலே எல்லாருக்கும் கிடைக்காத பெருமை பாடுவாருக்கு கிடைச்சது. என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை படித்து அருட்கவி. அந்த பெருமை வேற யாருக்கும் கிடையாது. செட்டிநாட்டு ஒருத்தருக்குத்தான் உண்டு. அவருக்கு பெயர் பாடுவார் உத்தம செட்டினார். அவரை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, இப்படி ஒரு கூட்டம் போடலைன்னா அவரை நினைப்போமா? ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சாங்க. அதனால ராமகிருஷ்ணர் புகழ் உலகமெல்லாம் பரவிட்டு, ராமலிங்க சாமிக்கு அப்படி ஆள் கிடைக்கல, வள்ளலாருக்கு அப்படி ஆள் கிடைக்கல. வள்ளலார் புகழ் குன்றிலிட்ட விளக்காக மாறாமல் குடத்திலிட்ட விளக்காகவே போய்விட்டது. பாடுவாருக்கு என்று ஒரு விழா எடுத்து செய்கிறீர்கள். அதை மிக சிறப்பாக பாடுவாருக்கான ஒரு புகழை எல்லோரும் தெரிந்து கொள்கிற மாதிரி செய்யக்கூடிய ராங்கியம் VN செட்டி குடும்பத்தாருக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள்.
என்னை ஏதோ பெருமைக்கு போட்டிருக்காங்க. 9 நகர கோயில்களை பற்றி மிக சிறப்பாக ஆய்வு செய்து அதையே தன்னுடைய PhD ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை நூலாக்கி பின்னால வர்றவங்களெல்லாம் அதை படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் நம்முடைய தேனப்பன் அவர்கள். அவர் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார். இன்னும் சொல்லணும், நம்ம கதி பழனியப்பன் அவர்கள் பேராசிரியர். ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் பயமா இருக்கு. எல்லாரும் அவ்வளவு பேசுறாங்க, ஜாம்பவாங்க. நாங்கள்லாம் சும்மா சாதாரண. நிறைய செய்தி இருக்கிறது, நிறைய பேசுகிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு. நானும் அதிகமா பேசக்கூடாது. பசிக்குதா இல்லையா? பசிக்குதா? எனக்கு பசிக்குது. பசிக்கலைன்னா வழியில ஆட்சிகள் ஏதோ கொண்டாடி இப்போவே சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் சூப்புதான் சாப்பிட்டீங்களா? அதுக்கு முன்னால பையனேன்னு என்னமோ வந்தது, சாப்பிட்டாங்க. நான் பார்த்துட்டேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆச்சி என்ன சொல்லியிருக்கேன்? இனிமே பரிசு வாங்குவதற்கு ஆண்களுக்கு சமமாக ஆட்சிமார்கள் போட்டி போட்டுக் கொண்டு கையை தட்டிட்டு போகக்கூடாது. அடுத்த வருஷம் வருஷங்க என்ன வேடிக்கை பார்க்காது வரமாட்டேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான், ஒரு பெண் படித்தால் இந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. இந்த ஆட்சி இத்தனை நூல் எழுதுனதுனால இவர்கள் குடும்பம் மட்டுமல்ல, வாழ்க்கைப்பட்ட கானாடுதான், பிறந்த காரைக்குடி, சொந்தக்காரர்கள் அத்தனை பேர் இந்த புத்தகத்தை படிப்பாங்களா இல்லையா? நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நான் கிடைச்சா படிச்சிருந்தேன், கிடைச்சது அப்பப்ப இன்னும் படிக்கிறேன். பாருங்க, சாப்பாடு போட்டா 3 மணி நேரத்துல அது போயிடும். போகலன்னா அது மேற்கொண்டு போகும். படிச்சா அறிவு எப்ப போகும்? 7 ஜென்மத்துக்கு விடாதுமா. இப்ப படிச்ச படிப்பு அடுத்த ஜென்மத்துக்கு வரும். ஐயா, ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர் உண்மையும் ஏமா குடைத்து 7 ஜென்மத்துக்கு வரும். அதனாலே ஆட்சிக்கு 99% பாராட்டு, லட்சுமணன் செட்டியாருக்கு 100% பாராட்டு, நம்முடைய DNCT வள்ளியப்பன் அவர்களுக்கு 101% பாராட்டு. நான் அப்பவே சொன்ன மாதிரி போஸ்ட் வாங்கி கொடுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இவங்களை எல்லாம் விட எனக்கு ஒரு தகுதி இருக்கு. இந்த மேடையில் இருக்கிறவங்களை விட எனக்கு ஒரு தகுதி இருக்கு. வயசு வேற ஒண்ணு, கொஞ்சம் கிழமை, புரியுதா? வயசுனாலே அவர்களை எல்லாம் நாம் ஆட்டலாம். வேற என்ன எனக்கு தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. சிவபெருமான் கொடுத்தது எல்லாம் சிவபெருமான் கொடுக்கிறான். நான் எல்லாருக்கும் தர்றேன். அப்பவும் நான் போஸ்ட் வேண்டாம், இப்பவும் நான் போஸ்ட் வேண்டாம். போஸ்ட்மேனுக்கு பாராட்டு தரக்கூடிய எல்லாருக்கும் இந்த போஸ்ட்மேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறான். அடிக்கடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த போஸ்ட்மேனுக்கு தர வேண்டும் என்று இறைவனை இந்த போஸ்ட்மேன் வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறார். நேமங்கோயில் நகரத்தார்களுடைய பணி தொடரட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, DNCT குடும்பத்துக்கு எனக்கும் உள்ள தொடர்பு கிட்டத்தட்ட 30-40 வருஷம். கிட்டத்தட்ட 1968 இருந்து தொடர்பு. DNCT ஐயாவை 68 தெரியும். கணக்கு போட்டு பாருங்க. அப்பாடி அப்பாடி அப்பாடி. அப்ப இவர் பிறந்திருக்க மாட்டாரு, சரிதானே? வள்ளியப்பன் அவர்கள் வாடகை வாடகைல வந்த தெருக்கூட்டம். உனக்கு சொல்லவா அம்மா, இந்த வாழை மரம் சாயிலா இல்லையா? எப்ப சாயும்? உடனே ஓடுல கீழே ஒரு கண்ணு வந்துடும். புரியுதா ஐயா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? நான் என்னமோ உங்களுக்காக பேசுறேன்னு நினைக்கிறாங்க. அது வேறு பயமா இருக்கு. கீழே ஒரு கொலை கட்டணும்ல, மேல கொலை கட்டணும், கீழே ஒரு கண்ணு வந்துடும்.
வந்த உடனே வாழை மரம் பார்க்குது. ஆகா, எனக்கு அப்புறம் நான் பண்ணின காரியத்தை பண்றதுக்கு என் மகன் வந்துட்டேன். நான் எல்லாருக்கும் எதை கொடுத்தேன், இனிமே என் மகன் கொடுப்பேன். நான் எல்லாருக்கும் வாழைக்காய் கொடுத்தேன், வாழைப்பூ கொடுத்தேன், வாழைப்பழம் கொடுத்தேன், வாழைத்தண்டு கொடுத்தேன், இனிமே என் மகன் பண்றேன். ஒன்று சொல்றேன், ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் பேச கூப்பிட்டாங்க. பேச போனேன். அங்கே அருமையான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. என்ன தெரியுமா? வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழை இலை. என்ன ஆச்சு, என்ன வாழையா இருக்கு? எங்க வீட்டு வாழை கொடை தள்ளிடுச்சு. நாங்க நேற்று தான் வெட்டினோம், அதுக்கு நான் தானே கிடைச்சேன். ஆனா ஒண்ணு நல்லா வாழையில எல்லாம் பயன்படும். இப்படி எது உன்னோட வேஸ்ட் இல்லையா? உன்னோட வேஸ்ட் இல்லை. வாழை மரம் சாயும் பொழுது என்னுடைய மகன் வந்து விட்டான். நான் செய்த பணியை, நான் செய்த திருத்தொண்டை என்னுடைய மகன் செய்வான். நான் நிம்மதியாக இறந்து போகலாம். புரியுதா? பிள்ளை எதுக்கு கொள்ளி வைக்கவா? தெரியாதனமா சொல்றாங்க ரொம்ப பேர், கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை. தப்பு. கொள்ளி வைக்க பிள்ளை இல்லைன்னு சொன்னா பிறந்த உடனே பையன் 6 வயசுல அப்பா நான் ரெடி, நீ ரெடியா? புரியுதா? கிடையாது. பிள்ளை எதுக்கு? நாம் பண்ணின நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் செய்யறதுக்கு பிள்ளை. இஎன்சிடி ஐயா ஒரு செலவு வச்சாருன்னா அதை தொடர்ந்து 6 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் நடத்தக்கூடியவர். அவருக்கு தான் பிள்ளைன்னு பேரு. அந்த பிள்ளைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இனிமேல் பேசக்கூடாது. எல்லாருக்கும் நன்றி. பேசுறதுக்குன்னே ஒருத்தர் வந்து 10:30 ஆரம்பிச்ச கூட்டம் கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி தாண்டி பசிக்குது. உங்களுக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது, அவருக்கும் பசிக்கும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த வாழ்த்துக்காக என்னுடைய பாராட்டுக்களை ஆட்சி அவர்களுக்கு தெரிவித்து ஆட்சியிட்ட ஒரு மன்னிப்பு. இன்னும் ஒரு புத்தகங்களை நான் நிறைய படித்தேன். அனுப்ப வேண்டாம், நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். புத்தகத்தை மட்டும் ஓசையா வாங்கப்படாது, எழுதி வச்சுக்க. ஓசியா வாங்கக்கூடாது. ஓசியா எதையுமே வாங்கக்கூடாது. இலவசம் கொடுத்துத்தான் தமிழ்நாடு கட்டு குடிக்க விடக்கூடாது. இலவசம் கொடுக்கக்கூடாது. ஆமாங்க, ஒரு புத்தகம்னா 4 புத்தகம். மதுரையில வசந்தகுமார், கோயம்புத்தூர்ல வசந்தகுமார்னு ஒரு நண்பர் பெரிய கல்லூரி யூனிவர்சிட்டி வச்சு நடத்துறாரு. ஈச்சனாரில கற்பகம் பல்கலைக்கழகம் பெரிய புராணத்தை உரையோட போட்டார். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தார். 500 காப்பி, 500 பேருக்கும். மறுநாள் போய் பார்த்தா பாதிக்கு மேல பழைய புஸ்தகம் கிடைக்கிறது. அவர்கிட்ட சொன்னோம், ஐயா இனிமேல் இலவசமா கொடுக்காரு, 100 ரூபாய் போடுங்க. அது 800 ரூபாய் போடுங்க, 100 ரூபாய் போடுங்க, விருப்பமுள்ளவர்கள் வாங்கிக்க. அதனால புத்தகத்தை மட்டும் ஓசியா கொடுக்க கூடாது, ஓசியா வாங்கக்கூடாது. அதுக்கான பணத்தை எங்க நம்ம வள்ளியப்பன் சொன்னார்ல, அவங்க எழுதுனதை படிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகும்னா அவங்க எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கணும். காசு கொடுத்துதான் வாங்க. தெரிஞ்சவங்கன்னா 300 ரூபாய் புஸ்தகத்தை 250 கொடுக்கலாம். சும்மா எல்லாம் கொடுக்காது. இது என்னுடைய சொந்த அட்டை. சும்மா கொடுத்தா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடு, என் மகனுக்கு ஒண்ணு கொடுன்னு கேட்பான். படிக்க மாட்டேன். படிக்கிறவங்க காசு கொடுத்து வாங்குவார்கள். நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். நிறைய கொடுக்க முடியாட்டாலும் போட்டிருக்கிற விலையை கொடுத்து வாங்கிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதை இனிமேல் படிப்பேன் என்பதை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கலர் சென்னையில் வைத்த சேவகர் போற்றி இந்த திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமகன் சேவடிக்கு கைகூப்பி தெண்டலிட்டு 29 69 ஆகட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை
ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. படிப்பின் அருமையையும்